அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு உங்களை தொல்லை பண்ணுறாங்களா, இல்லாட்டி கடைக்கு கூப்பிட்றாங்களா? கடையில் போய் ஹெல்த்தாக வாங்க, அதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ஒரு ½ அன் ஹவரில் கேக் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்களும் ஹாப்பியாக ஆகிடுவாங்க, விரும்பியும் சாப்பிட்ருவாங்க, நல்லாவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நெய்ஸ் ரவா ஒரு கப் எடுத்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுலேயே ஒரு கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரவா சேர்க்குறீங்களோ அதுக்கு ஒரு 3/4 அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு வாழைப்பழம் இருக்கும். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை பசும்பால் எடுத்து 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கேன். தேவை அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட திக்காக இருந்தால் நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு 1/2 டம்ளர் பால்லே நமக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைஞ்சி ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. வாழைப்பழம் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 8 இன்ச் கேக் பண்ணி எடுத்து உள்ளே எல்லாத்தையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இதில் பட்டர் ஷீட்லாம் இல்லைன்னு கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அப்படியே எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம கேக் பேட்டரை எடுத்து ஊற்றிடலாம். அதோட நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத பாருங்கள். ஈக்குவலாக பண்ணி விட்டுட்டு காஞ்ச திராட்சை நான் கொஞ்சமாக எடுத்து மேலே அப்படியே போட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் தண்ணி கிண்ணி நீங்கள் எதுவுமே மணல் எதுவுமே போட தேவையில்லைங்க. அப்படியே வச்சாலே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பண்ண எடுத்து மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் விசில்லாம் எதுவுமே போட தேவையில்லை. கரெக்டாக எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. 45 நிமிஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், கருகல்ல சூப்பராக நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது. எடுத்து நான் ஆற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஓரத்தை எல்லாத்தையும் நான் ஒரு கத்தியால் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுற வேண்டியதுதான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் போய் காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கி ஒரு ஹெல்த் இல்லாத ஒரு ரெசிபியை சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதாங்க. டெய்லிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு. இருந்தால் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா பிள்ளைங்களும் ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு கப் ரவா இருந்தாலே போதும் நம்ம இந்த கேக்கு செய்கிறதுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.